வணக்கம் நண்பா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா படவா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோ விமல் அந்த கிராமத்தையே வந்துட்டு பயங்கர கலட்டை பண்ணி சுற்றிட்டு இருக்கிறாரு, கூட சூரியனுமே சேர்ந்து. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிராமத்துக்காரங்களாம் சேர்ந்து விமலுக்கு காசு போட்டு மலேசியா வந்துட்டு அமுச்சு வச்சிடறாங்க. நல்ல ஒரு வேலையில் போய் அங்கே இருப்பா, இந்த ஊர்லேயே இருக்காது அப்படின்றாங்க. ஒரு இடத்துக்கு மேலே மலேசியாவில் வேலை போயிருது, அதனால திரும்ப சொந்த ஊருக்கு வரதுனால ஊருக்காரங்களாம் காசு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியாது இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஊரில் வந்துட்டு ஒரு பொய்யை பரப்பி விட்டாங்க. என்னன்னா இவர் 10 கோடி ரூபா லாட்டரி அடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஊர் மக்கள்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஊருக்கு பண்ணுவார் அப்படின்ட்டு இவர் மேலே பாச மலையை பொழியிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தோட கதை கேட்கும்போது ஒரு காமெடி கதைக்கான தேவையான ஒரு கதை தான் போதும் இதுவே. ஆனால் எந்த இடத்துலையுமே சுத்தமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அது சூரிய இப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த த்ரூ அவுட் வந்துட்டு நம்ம விமல் கூட இருக்கிற காமெடியெலாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக தான் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்துட்டு முன்னாடி எடுத்து வச்சிருந்த திரைப்படம் தான். விமலோட கரியரில் இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல நல்ல படமாக சூஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிற சமயத்தில் முன்னாடியே எடுத்து வச்ச இந்த படவா இவர் கரியரை க்ளோஸ் பண்ணுற வகையில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த வகையில் ரொம்ப சுமாரான படமாக இருந்தது. அதில் வரக்கூடிய ஹீரோயின் ஆகட்டும், இவங்க 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி, சாங்ஸ் எல்லாமே படத்துக்கு ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டு இருக்க படத்தை ரொம்பவே வந்துட்டு லேக் அடிக்க வச்சது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ரொம்ப சுமாரான படமாக இருந்தது. முக்கியமாக கேஜிஎஃப் வில்லனை வந்துட்டு இந்த படத்தில் போட்டிருந்தாங்க பாருங்க, அதில் இவங்க விமலும் அவர் அடிச்சுக்கிற சீன்ஸ்லாம் ரொம்ப சிரிப்பூட்டாக இருந்தது. எந்த இடத்துலையுமே வந்துட்டு எனக்கு இந்த படம் சுவாரஸ்யமாக கிடையாது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்களா? உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.